கடந்த சில நாட்களாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரலான விஷயம் ஒன்று பரவிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, பெங்களூர்ல பெய்த ஆலங்கட்டி மழை. அதாவது அந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறமும் 36 மணி நேரம் கழிச்சும் கூட அந்த ஐஸ் கட்டி உருகவே இல்லை. இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயமே இல்லை. இதற்கு காரணம் பில்கேட்ஸ் அவர்கள் தான். அவர் தான் சோலார் ஜியோ என்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலயமா வேர்ல்டுல இருக்க பாப்புலேஷன் எல்லாம் கம்மி பண்றதுக்காக அவர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனால நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்றதுனால அந்த சட்டையில படுற துகள்கள் எல்லாமே கூட ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ஸ்டால பரப்பப்படுது. அது உண்மையா? இந்த ப்ராஜெக்ட் என்ன? இதோட நோக்கம் என்னவா இருக்கு? இந்த மாதிரி இதற்கு முன்னாடி நடந்திருக்கா? பில்கேட்ஸ் அவர்கள் உண்மையாலுமே டீபாப்புலைஸ் பண்றதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கறது இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் என்ன, எப்ப தொடங்குச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த 2016ஆம் ஆண்டு பில்கேட்ஸ் அவர்களும் அவரோட ஒய்ஃப் அவர்களும் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஆர்கனைசேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரேக் த்ரூ எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்றாங்க. இதற்கு முதலீடா $3.8 பில்லியன், அதாவது 380 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. வெறுமனே இவர் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்றாரா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டர்களான அமேசானோட ஜெஃப் பெசோஸ், ப்ளூம்பர்க், அப்புறம் வெர்ஜின் குரூப் ஆஃப் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய பில்லியனர்ஸ் எல்லாம் சேர்ந்து 380 கோடி பட்ஜெட்ல இந்த ஆர்கனைசேஷனை தொடங்கி வைக்கிறாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குளோபல் வார்மிங்னால நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் இதெல்லாமே அஃபெக்ட் ஆகுது. இதை ஒரு கண்ட்ரோல்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, அதாவது கார்பன் டை ஆக்சைடு லெவலை குளோபல் லெவலில் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதா இதோட நோக்கம். இதற்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ஒரு ஃபண்டிங் கம்பெனி, அதாவது இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் இன்னோவேட்டிவா பண்றாங்கல்ல, அவங்களுக்கு இவங்க ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி 29 மேனுஃபேக்சரிங் கம்பெனி, 26 எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, 20 அக்ரிகல்ச்சர் கம்பெனி, 17 டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, 11 ரியல் எஸ்டேட் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிகளை பிரிச்சு இந்த 380 கோடியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்தோம்னா நிறைய கேஸு, க்ரூட் ஆயில்ஸ், இந்த மாதிரியோட விஷயத்துல வச்சுதான் நிறைய இண்டஸ்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதற்கு மாற்றா இவங்க என்ன பண்ண போறாங்க? அதற்கு மாற்றா ரெனியூபிள் எனர்ஜியில இந்த இண்டஸ்ட்ரீஸை ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இதோட நோக்கம். அதுக்கப்புறம் இந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் வேஸ்ட் பண்ணப்படுது. நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் எல்லாமே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை கம்மியான லேண்ட் மாஸில் அதிகப்படியான விளைச்சல் எப்படி விளைவிக்கலாம், கம்மியான வாட்டரில் அதிகப்படியான விளைச்சல் எப்படி விளைவிக்கிறாங்கிறத இந்த கம்பெனிஸ் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக ரியல் எஸ்டேட் பார்த்துட்டோம்னா நிறையா கனிம வளங்கள் எல்லாம் எடுத்து தான் நம்ம பில்டிங்ஸ் எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்கோம். அதற்கு மாற்றம் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத ஒரு ரிசர்ச் தான் இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி இண்டஸ்ட்ரி, பேட்டரிஸ், நியூக்ளியர் எனர்ஜி, இந்த மாதிரி விண்ட் மில், சோலார், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களால நம்ம எலக்ட்ரிசிட்டி எப்படி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறது ரிசர்ச் பண்ணுறதா இந்த எலக்ட்ரிசிட்டி கம்பெனி. அதாவது இவங்க எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி. இவங்க புதுசாக இன்னோவேட்டிவாக அவங்க யோசிச்சு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த கம்பெனிஸோட நோக்கம். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிசர்ச்சில் வர ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்வர்ட் நடத்தக்கூடிய சோலார் ஜியோ என்ஜினியரிங் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட ரிசர்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 1991ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ்ல இருக்க பெனடுகோ அப்படிங்கிற ஒரு வால்கனோ, அந்த வால்கனோ எரப்ட் ஆகுது. அதாவது வால்கனோ வெடிக்குது. இந்த எரிமலை வெடிப்புனால நிறைய கார்பன் டை ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடும் நிறைய எமிட் ஆகி அந்த புகை மண்டலம் எல்லாமே சேர்ந்து வான்வெளியில போய் ஒரு லேயரா ஃபார்ம் ஆகுது. அந்த லேயர் ஆல்ரெடி நம்ம H2O வாட்டர் கிளவுட்ஸ் இருக்குல்ல, நம்ம மழை பெய்யுதுல, அந்த கிளவுட்ஸ் கூட சேர்ந்து சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு பொருளா மாறி திக் லேயரா ஃபார்ம் ஆகுது. இந்த திக் லேயர்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமா நம்மளோட மேகம் கிளவுட்ஸ் வந்துச்சுன்னா சூரியன் உள்ள வராதுல்ல, அதனால அந்த மாதிரி ஒரு திக் லேயரை இது ஃபார்ம் ஆகுது. இப்படி அந்த வால்கனோல இருந்து எமிட் ஆன 20 டன் சல்ஃபர் டை ஆக்சைடு அந்த ஒரு லேயரா ஃபார்ம் ஆனதுனால அது அடுத்த 3 வருஷத்துக்கு எர்த்தோட ஹீட்டை 0.5 டிகிரி செல்சியஸா குறைச்சிருக்கு. இதை அடிப்படையா வச்சு நம்ம ஆர்டிபிஷியலா ரிசர்ச் பண்ணி இதை நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கு உண்டான வேலையை செய்யறது தான் இந்த சோலார் ஜியோ இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச். இது ஆல்ரெடி நேச்சுரலா நடந்த ஒரு விஷயம் தான். இதை நம்ம ஆர்டிஃபிஷியலா நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை செய்யறது தான் இந்த ரிசர்ச்சோட நோக்கம். இப்போ இந்த ரிசர்ச் எந்த கட்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது தியரிட்டிக்கல் லெவலில் தான் இருக்கு. எந்த ஒரு பிஸ்னஸ் மேனுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தூக்கி போட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டா எல்லாம் பண்ணி பார்க்க மாட்டாங்க.
ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலி அது வந்து பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன லெவலில் வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணி அது வந்து நடத்துறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து அது ஒரு 100% ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு தியரிட்டிக்கல் ப்ராசஸில் மட்டும்தான் இருக்குது, ஸ்மால் லெவலில் மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் லேபில் தான். இன்னொரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி 20 டன் நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து அந்த வேல்கனோலேருந்து வெளியே வந்து நமக்கு வந்து 3 வருஷத்துக்கு வந்து பூமியை குளிர வச்சது, அது 0.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்த்தோம்ல. இப்போ அதே போல் வந்து ஒரு 20 டன் நம்ம வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா அதற்கு தேவைப்படுற பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 24,000 கோடி. இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து 20 டன் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படியே நம்ம 20 டன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது வந்து எந்த அளவுக்கு ரேடியஸில் வந்து நமக்கு அந்த வெப்பத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சமாக 500 கிலோமீட்டர் ரேடியஸில் மட்டும்தான் இதனால் வந்து அந்த சூரியனோட ரெஃப்ளெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது போக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தேவையான H2O க்ளவுட்ஸ், அதாவது நீர் மேகங்கள் வந்து நமக்கு நிறைய தேங்கி இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து சல்ஃபேட்டாக மாறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அங்கே கிடைக்கும். இப்போது நமக்கு H2Oவும் இருந்து சல்ஃபர் டை ஆக்சைடும் இருந்து அதற்கு தேவையான அளவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு இது வந்து பாசிபிள். இது வந்து ப்ராக்டிக்கலி எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா 30 to 60% அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது 50%க்கும் குறைவாக தான் வந்து இதோட சக்ஸஸ் ரேட்டே இருக்குது. அதனால் வந்து இவ்வளோ கோடி செலவு பண்ணி அவங்க வந்து இதை வந்து பண்ணக்கூடிய அவசியமே இல்லை. அப்படி பண்ணினாலும் பில்கேட்ஸ் அவர்கள் நினைச்சாலுமே அவங்களோட கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண யாருமே வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது வந்து அவங்க மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ். இவங்களோட ஷேர் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு டிசிஷனுமே மாறும். அதனால 24,000 கோடிங்கிறது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட். அதை வந்து கொடுத்து ஒரு 500 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து அவங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதனால வந்து ஒரு குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது வந்து சாத்தியமில்லாத விஷயம் இப்போதைக்கு. இது வந்து தியரட்டிக்கலி பாசிபிள், ப்ராக்டிக்கலி பாசிபிள், பட் ஃபைனான்ஷியலி இட்ஸ் இம்பாசிபிள். இப்போ நமக்கு இந்த மழை வந்து எந்த அளவுக்கு பெஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது இங்கே மட்டும்தான் விட்னஸ் ஆயிருக்கு, பெங்களூரில் மட்டும்தான் விட்னஸ் ஆயிருக்குன்னா அதுவும் கிடையாது. இது வந்து பல்வேறு ஸ்டேட்டில் வந்து விட்னஸ் ஆயிருக்கு. டெல்லியில், பஞ்சாபில், மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில், தமிழ்நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மேட்டுப்பாளையத்தில் கூட இது வந்து விட்னஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதா, நம்ம ஊரில் மட்டும் அவர் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. இது வந்து வேர்ல்டு லெவலில் நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. டெக்சாஸில் நடந்திருக்கு, சைனாவில் நடந்திருக்கு, ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு, இட்டாலி, பிரான்ஸ், கனடா, இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் இது நடந்திருக்கு. இவ்வளோ பிளேஸில் நடக்கணும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே இவங்களால இந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக கிடையாது. சரி, ஓகே, இதுக்கும் பில்கேட்ஸ் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த ஐஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ குளோபல் வார்மிங்னால தான் வந்திருக்கு. உலகம் வெப்பநிலை ஆகுது, சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ஹீட்லேருந்து டக்குனு கோல்டு, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஆலங்கட்டி மழை அந்த மாதிரி எல்லாம் பெய்ய வாய்ப்பு இருக்குது. நமக்கு நார்மல் ரெய்னி சீசன் இந்த மாதிரி பெய்யுமா அப்படின்னு கேட்டால் அது மேக்ஸிமம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சடன் சேஞ்சஸ், கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கக்கூடிய டைமில் தான் வந்து நமக்கு இந்த மாதிரியான ஆலங்கட்டி மலையெல்லாம் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இன்னொரு ப்ரூஃபாக என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ட்ரெஸ்ஸு மேலே நிறையா விழுந்ததுனால நிறைய ஒயிட் மார்க்காக நிறைய இருக்குது. அதனால் இதெல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தான், அதனால தான் வந்து நமக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளவுட்ஸ் வந்து வெறும் நீராவியை மட்டும் எடுக்காது, பிரித்து அது கூட சேர்ந்து டஸ்ட்டு நிறைய போகும், மினரல்ஸ் இருக்கும், இது எல்லாமே சேர்ந்து ஃபார்ம் ஆகிறதா ஒரு க்ளவுட்ஸ். அந்த ரெயின் வாட்டருங்கிறது வந்து மிக அசுத்தமான ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் சம் வீடியோஸில் பார்த்துருக்கலாம், மீன்கள் எல்லாமே வந்து வானத்திலிருந்து விழுகும். இதுவுமே வந்து எப்படின்னா ஒரு எவாப்ரேஷனில் வந்து மீன்கள் எல்லாமே மேலே போய் அது மலை மேகமாக மாறி அங்கேருந்து கீழே விழுகிறதா வந்து இந்த மீன் மலை அப்படின்லாம் சொல்லலாம். இதே மாதிரி நிறைய டஸ்ட்டு, கெமிக்கல்ஸ் இதெல்லாமே சேர்ந்து போய் அதனால் ஏற்படக்கூடிய கரதானே ஒழிய இதற்கும் கெமிக்கலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஸோ இது வந்து நமக்கு பட்ஜெட் வைஸ் இது வந்து நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிள் இல்லைங்கிறது தெரிஞ்சிடுமா. அது போக நமக்கு இந்த கிளவுட் சீலிங் மூலிமா மழை பெய்ய வைக்கிறாங்களா, இது உண்மையாகவே நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நடந்திருக்கு, நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு, சைனாவில் நடந்திருக்கு, யூஎஸ்ஏல நடந்திருக்கு, ஸ்மால் லேண்ட்ஸ்கேப்பில் தான் நடந்திருக்கு. அதிகபட்சமாக இவங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸே வந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்சில் மட்டும்தான். இந்த 100 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் ரெயின்ஃபாலை கொண்டு வரதுக்கே நம்ம வந்து 25 to 30 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியது. இவ்வளோ செலவு பண்ணி அந்த ரெயின்ஃபால்னால ரெயின்ஃபால் வந்து அதிலிருந்து நம்ம ஃபார்மிங் பண்ணி நம்ம 25 கோடி ரூபாய் எடுக்க முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர
ரெகுலராக நமக்கு கிளைமேட் சேஞ்ச் பண்ணுறதுக்காகலாம் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி இருக்க குளோபல் வார்மிங்னாலேயே வந்து நிறையா இடத்துல வந்து ஃப்ளட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் கனடாவில் வந்து ஸ்னோ வந்து ட்ரையாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, வழக்கத்துக்கு மாறாக இருக்குது. இதுவுமே வந்து குளோபல் வார்மிங் காரணம் தான். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிவர் இந்த மாதிரி சைடில் இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ட்ரை ஸ்னோஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா அதிகபட்சமான விண்டு வந்து அதோட ஈரப்பதத்தை எடுக்கிறதுனால தான் நமக்கு வந்து ட்ரை ஐஸ் வந்து நமக்கு வருது. ஸோ இதற்கும் இந்த ப்ராஜெக்ட்டும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நிறைய பேர் இதை வந்து ஃபேக்காக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது யாருமே நீங்கள் நம்பாதீங்க, இது உண்மை கிடையாது. இன்னொரு ஃபேக் நியூஸ் என்ன ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்னா, பில்கேட்ஸ் அவர்கள் வந்து பாப்புலேஷனை வந்து டீபாப்புலேட் பண்ணுறதுக்காக வந்து நிறையா விஷயங்கள் செய்கிறாரு. எப்ஸ்டீன் ஃபைலில் கூட இவர் வந்து எப்ஸ்டீன் கூட பேசின ஆடியோ இருக்குது, அதில் வந்து பேண்டமிக் வரதை வந்து முன்னாடி அவங்க பேசியிருந்தாங்க இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதற்கான எந்த விதமான சாலிட் எவிடன்ஸுமே வந்து இப்போ வரைக்குமே நமக்கு கிடைக்கல. ஸோ இது வந்து ஃபேக்டாக இது வந்து ப்ரூவ் பண்ணப்படுற வரைக்குமே இது வந்து ஒரு ரூமராக தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அது போக ஒருத்தர் வந்து இதை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ப்ராஃபிட் இருக்கணும். இப்போ லேபில் ஒரு வைரஸை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. நிறைய காஸ்ட் எஃபிஷியன்ஸ் நடக்கும், நிறைய டைம் பீரியட் நடக்கும். இதுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ப்ராஃபிட் தான். இப்போ பில்கேட்ஸே நினச்சா அவரோட ஓன் பாக்கெட்டில் இருந்தாலும் எடுத்து இவ்வளோ கோடி ஸ்பெண்ட் பண்ணிட முடியாது. அது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ நிறைய பேர் அதுக்கு வந்து போர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த போர்ட் மெம்பர்ஸ் கீழே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இவங்க பதில் சொல்லணும். அந்த ப்ராஜெக்ட்லேருந்து இவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அடுத்த சோர்ஸுக்கு வந்து அவங்க போவாங்க. இப்போ பில்கேட்ஸ் கிட்ட வந்து இந்த வேக்சின் கம்பெனி இருக்குது, ஆனால் இது வந்து நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி தான் சொல்லப்படுது. பட் அந்த கம்பெனி வந்து ரிசர்ச்சுக்காக நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு $2 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்துட்டாங்களா, அந்த வேக்சின்லாம் கண்டுபிடிச்சி ப்ராஃபிட் எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு தேவையான வேக்சினை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், நம்ம நிறைய பேருக்கு சப்ளை பண்ணோம். அது போக இந்த மாதிரி பேண்டமிக் வந்துச்சு அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் எல்லாமே டவுன் ஆகும். எல்லா பிஸ்னஸுமே டவுன் ஆச்சு. உங்களோட மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுமே தான் கண்டிப்பாக டவுன் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ லாஸை எடுத்து வந்து அவர் டீபாப்புலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குண்டான லாஜிக்கே இல்லை. சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ரூமர்ஸ் தான். அவங்களோட பிஸ்னஸை பாதித்து அவங்க வந்து டீபாப்புலேட் பண்ணி எர்த்தோட குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நல்லவங்க இங்கே யாருமே கிடையாது. இந்த ரூமர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டீபாப்புலேஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கல அப்படின்னா பாப்புலேஷன் கம்மியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும், அவங்களுக்கு உண்டான எஜுகேஷன் வந்து குவாலிட்டியாக இருக்கும், சிட்டியாகவே நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன நோக்கமும் இருக்காங்க. நிறைய பேரை வந்து கொலை பண்ணணும், நம்மளோட பாப்புலேஷனை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லலை. இது வந்து எலான் மஸ்க் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, எங்கே வந்து ரிலீஜன் அதிகமாக இருக்கோ, எஜுகேஷன் கம்மியாக இருக்கோ, அங்கே வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்கே வந்து ரிலீஜன் கம்மியாக இருக்கோ, எஜுகேஷன் அதிகமாக இருக்கோ, அங்கே பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இது வந்து நம்ம நிறைய உலக நாடுகளில் பார்க்கலாம். எஜுகேஷன் அதிகமாக இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும், பர்த் ரேட் கம்மியாக இருக்கும். நம்ம இந்தியாவில் கூட பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி ஒரு வளர்ந்த மாநிலங்களில் வந்து அவங்களோட பாப்புலேஷன் ரேட் வந்து கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. நம்ம அரசாங்கங்கள்லாம் குழந்தை பெற்றுக்கிட்டா காசு தரங்கிற லெவலுக்கெல்லாம் வந்துக்கிட்டாங்க. ஆனால் அன்எஜுகேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய பீகார், யூபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரேட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இருக்கிற அதே வந்து எஜுகேஷனும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்மளோட கல்வியும் வந்து யூபியில் பீகாரில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது கிடைக்காது. ஸோ இதை மீன் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர இதுக்காக அவங்கள வந்து அழிச்சிடணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட நோக்கம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸஸ் எல்லாம் நிறைய நம்பாதீங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கையில் ஃபோன் இருக்குது, நிறைய ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி 2 பட்டன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த இன்ஃபர்மேஷனுமே வந்து சேர்ந்துடும். பட் இருந்தாலுமே நிறைய படித்தவங்களும் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரிசர்ச் பண்ணாமையே வந்து நிறையா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஃபேக்காக. ஸோ அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. உண்மையான தகவல் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.